இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கடவுள் மோசேவிடம் ஒப்படைக்கின்றார். மோசே கடவுள் கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் போனேன்னா அங்க போயிட்டு உங்களை பத்தி சொன்னேன்னா யார் உன்னை அனுப்புனதுன்னு கேட்பாங்களே, அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என சொல் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் அவர்களோடு இருக்கிறார், அவருடைய துன்பத்தில் இருக்கிறார், அவருடைய இன்பத்தில் இருக்கிறார், அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உடன் பயணிக்கின்றவராக இருக்கிறார். ஏதோ தூரத்தில் இருந்து அந்த மக்களை பார்க்கிறவர் அல்ல, மாறாக அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உடன் இருக்கிறவராக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட மோசே எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து வருகிற பொழுது முன்பாக செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோனின் படை இருக்கிறது. இதற்கு மேல் நமக்கு வாழ்வு இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற பொழுது அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்கள் உலர்ந்த தரையில் நடக்க செய்த கடவுள் அதே மக்கள் மோசேவிடம் சொல்லுகிறார், நீ அந்த சீனாய் மலையில போ, நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும், மக்களோடு நான் கட்டளைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 40 பகல் இரவு மோசே அந்த சீனாய் மலையிலிருந்து ஜெபிக்கின்றார். கீழே இருந்த மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, ஒருவன் 40 பகல் இரவு மலை மேல இருக்கிறானா அவன் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம அவர் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? நிச்சயமாக இந்த நாட்கள் நம்மை அழைத்து வந்த மோசே இல்ல, இதுக்கப்புறம் அவர் நம்மை வழிநடத்த போவதில்லை, அவர் நிச்சயமாக இறந்து போயிருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் எல்லாம் முடிவு செய்து தங்களுக்காக ஒரு காளை உருவத்தை செய்து அந்த காளை உருவத்தை வணங்கலாகிறார்கள். கடவுள் மோசே கிட்ட சொல்றாரு, கீழே நீ கூட்டிட்டு வந்த மக்கள் என்னை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டார்கள், அவர்கள் தங்களுக்கென ஒரு உருவத்தை செய்து அதுதான் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது, அதுதான் அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்லுகிறது என்று அந்த உருவத்தை சுற்றி ஆடி பாடி கொண்டிருக்கிறார்கள். இதோ நான் அவர்களை அழித்தொழிக்க போகிறேன் என்று மோசேவிடம் சொல்லுகிறார். உடனே மோசே கடவுளுடைய வார்த்தையை அந்த மக்களுக்கு அறிவிச்சு அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்தவர் மோசே. உடனே அந்த மக்களுக்காக அவர் பரிந்து பேச ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, இந்த மக்களை இந்த தேசத்துல இந்த பாலை நிலத்துல கொல்றதுக்காகவா நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? மற்ற இனத்தவர்கள் எல்லாம் உங்களை பத்தி தப்பாதானே பேசுவாங்க, இப்படி அழிக்கவா கடவுள் அவர்களை கூட்டிட்டு போனார்னு சொல்லுவாங்களே, தயவு செய்து அவங்களை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மோசே பரிந்து பேசுகிறார். கடவுள் மோசேவினுடைய குரலை கேட்டு அந்த மக்களை அழிக்காமல் விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சான்று என்பது மிக முக்கியமான மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. இயேசு மெசியா என்று பல்வேறு சாட்சிகளின் மூலமாக முன்னிறுத்துகிறார். கடவுளுடைய அருளை நாம் சிறப்பாக அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் நமக்கு சான்று பகர வேண்டும்.